எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, இருந்தாலும் நான் ஆடினே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஆசை வின் பண்ணிச்சு. பொருள் அந்த மாதிரி இருக்கு வருமா, பொருள் அந்த மாதிரி இருக்கு. மைண்ட் ப்ளோயிங். ஒர்த்து நம்ம ஆடின மேட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்து. ஒரே மேட்ச் தான். அப்படியே அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை தூக்கி அப்படியே தலை மேல வைக்கும் போது 40 வருஷமா காதையே கேட்டுக்கிட்டு இருந்ததா 4 அடி தூரத்துல பார்த்தேன் வருமா. பொருள் வந்தோடனே பத்திரப்படுத்துற வேலையை மட்டும் பாரு. அது எப்படி நாங்க வந்து கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லீக்ல வந்து தோப்போமா, 3rd ஸ்பாட்டுக்கு வந்து போவோமா, மும்பை கூட வந்து நாங்க எலிமினேட்டர் விளையாடுவோமா, அவன் எங்களை சூத்தடிப்பானா, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்களா, மீம்ஸ் போட்டு கலாய்ப்பீங்களா? அப்படிதானே வர சொல்றா, மும்பைய ஃபைனலுக்கு வர சொல்றா. யாரா வேணா வரட்டும், பஞ்சாபோ குஜராத்தோ மும்பையோ, ஃபைனல் வந்து பாத்துப்போம். அதான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். சே, கப்பு வாங்குறதுக்கு அவ்வளவு அவசரமா? வெறும் 101 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா சொருக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 இல்ல 160, ஏன் 200 ஆச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருப்போம். வா, 101 ரன். நானும் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி சிந்தாவோட ஃபேன் தான். அந்த அம்மா வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் இருந்தாலும் அண்ணையா ஹாப்பி, அண்ணி ஹாப்பி, ஆர்சிபி டீம் ஹாப்பி, அவங்க ஃபேன்ஸ் ஹாப்பி, நானும் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி. ஏன்னா இந்த வருஷம் நான் வந்து ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வம்ப வலிச்சு வந்திருக்கேன். ஒருவேளை தோத்துற கீத்துட்டா போட்டு அடின்னு வந்து பாத்தீங்கன்னா அடிப்பானுங்க. விட்டுறாதீங்க சொன்னானுங்க. மக்களின் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரா. இருக்கலாம். ஆனா ஒரு யுகத்தின் கேப்டன் கோலி இல்ல, ரஜத் பட்டிதார். கோலி கேப்டன் வந்து என்னைக்கு டீம் உருப்பட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் காய்ஸ், நான் வந்து ஆர்சிபிக்கு எப்போ சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சோசியல் மீடியால வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேனோ அப்பதான் நான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க சிஎஸ்கே ஃபேன்ஸும் மும்பை ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கோ கோலிக்கோ வந்து எந்த ஒரு ஹேட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாருமே ஆர்சிபி கப் வாங்கணும், கோலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கப் வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வத்துல இருக்கானுங்க. அவ்வளவு பேர் ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போறானுங்க. நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்ன காட்டுனா இந்த ஆர்சிபி டீமோட ஃபேன்ஸ் மேலதான் காய்ஸ், ஃபேன்ஸ் மேலதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கேஜிஎஃப்ல கீழே பூமி அடியில கையை விட்டு தோண்டி மிஷின் எல்லாம் விட்டு தோண்டாதான் வந்து பார்த்தா தங்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆர்சிபி டக்கோட் உள்ள போய் பாருங்க, இருக்கிறது 20-25 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சார், சொக்க தங்கம். இன்னைக்கு மேட்ச்ல ஆசிலோட 3 விக்கெட்டு, ஷுயர் சர்மா ஒரு 3 விக்கெட்டு, இன்னொரு பக்கம் தயால். ஐயோ செல்ல குட்டிங்களா, வேற லெவல். 10 விக்கெட்டை இவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா பாக்கல. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கோலி அவுட் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா சேடு, அந்த பக்கம் அண்ணி சேடு, நான் சேடு. ஐயோ, என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிங் ஆகாது. ஜேமிசன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா சிங் ஆகுது. 2-3 விக்கெட் எடுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போய் அப்பீலா வர கேட்கறானு பயன்ட்டேன். அதுக்கப்புறம் சால்ட் 4-6 சொல்லிட்டு மேட்சை முடிக்கும் போது ஐயோ, அண்ணையா ஹாப்பி, அண்ணி ஹாப்பியா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கானுங்க. எப்போன்னு காத்துருக்கானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் எப்போ மீம்லாம் வச்சு ரெடியா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. ஐ எம் ஹாப்பிடா, சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்க போறேன். அதுக்கப்புறம் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல இவரு ஒவ்வொரு பிளேயரா பிக் பண்ணி எடுக்கும் போதும் நல்ல பிளேயர்லாம் விடும் போது ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன். ஒவ்வொரு பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கானுங்க. இந்த டோர்னமெண்ட்ல பாருங்களேன், ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பிளே ஆஃப் த மேட்ச்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்கானுங்க. இந்த வாட்டி கப்பு வாங்கியே தீர்லன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முழு முயற்சி கூட இறங்கியிருக்கானுங்க. அது எப்படி 18வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குருசாமி
அடங்கல சார், எனக்கு இன்னும் அந்த வைப் வந்து பாத்தீங்கன்னா அடவே இல்லை. தூக்கம் போச்சு, தூக்கமே வந்து பாத்தீங்கன்னா போச்சு. சந்தோஷத்துல தூங்காத ஒரே நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. உன் பிரச்சனை உனக்கு நல்ல ஜூன் 3 எப்போ வரும்னு வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கேன். டைம் டிராவல் மிஷின் மட்டும் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஜம்ப் ஆகி வந்து பாத்தீங்கன்னா RCB இப்படி கப் வாங்குறத பார்த்துட்டு உடனே வந்து ஓடியாந்துருவேன். ஐயோ, ஜூன் 3 எப்போ வரும்னு வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கேன். அது இல்ல, என்னன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வாரம் வந்துச்சுல, IPL வேற சஸ்பெண்ட் போட்டாருங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, மொத்தமா முடிஞ்சிச்சுன்னு. விட மாட்டோம் guys, விடவே மாட்டோம். தவம் இருந்து 18 வருஷத்துல இன்னும் ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு வேணா பேசிட்டே இருக்கலாம். இனி எவனோ வந்து பார்த்தா நம்ம லேடிஸ் கப்புன்னு சொல்லிட்டு கலாய்க்கவே மாட்டானுங்க. ஆமா, ஏன்னா கடைசி 7 வருஷத்துல யாரு ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் குள்ள போய் ஜாயின் பண்ணி அந்த ஃபைனலுக்கு போறானுங்களோ அவனுதான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பையா வாங்கியிருக்கானுங்க. நாமளும் வந்து பிளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ்டா போய் இறங்கி இருக்கோம். விட்டுறாதீங்க. கப்பு RCB மேல எழுதிடலாம்ல. கடைசி நேரத்துல சோக் ஆயிட மாட்டீங்களா? மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கானுடா, விட்டுறாதீங்க. ஊரே உனக்காக வேண்டுறோம் சாமி, ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிடுறா. கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு நம்ம இப்ப ஃபைனலுக்கு வந்திருக்கோம். கோலியால முடியாதத, டுப்ளேசிஸ்னால முடியாதத, ராஜத் பட்டிதானால தான் முடியும்னா அது யாராலுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியாது. பட் என்னன்னா போலிங் யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு, பேட்டிங் யூனிட்டும் பெர்ஃபெக்டா இருக்கு, ஃபீல்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. ஒரே மேட்ச் தான், விட்டுறாதீங்க. ஏற்கனவே அண்ணையா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல இருந்து சொல்லாம ரிட்டையர் ஆனது மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா இருக்கு. அவருக்கு ஒரு ட்ரிபியூட்னா இப்ப நீங்க வாங்கி கொடுக்குற இந்த RCB கப்பு தான். அது ஒரு யுகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா பேசும். எத்தனை வருஷம் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட வேணாலும் நம்ம ஸ்பேரிங் போலாம். அந்த பையன் ஏதோ வாயிலே ஆட்ட ஆடி நிக்கிறான். நோ, 2 ரவுண்ட் தான். ஜூன் 3 அது பஞ்சாபோ இல்ல குஜராத்தோ இல்ல மும்பையோ யாராவனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏசலா கப் நம்மதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கோம். அது பொய்யாதான் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. பட் இந்த வருஷம் உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஏசலா கப் நம்மதே தானே. பெங்களூர் ஈசாலா கப் களத்தில் சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.